திருத்துறைப்பூண்டியில் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டம், கண்டிப்பாக தந்தை பெரியார் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆசிரியரும் கூடவே வருவார்கள். பொதுச் செயலாளர் என்கிற முறையில் கூடவே வருவார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆசிரியர் சொன்னது மாதிரி கூட்டம் நடக்கும். இப்படி இருக்கைகள் ஏற்பாடு செய்து எல்லோரையும் உட்கார வைத்து அப்படியெல்லாம் எந்த ஏற்பாடும் கிடையாது அப்போ. ஆனால் நான் பார்த்த பொழுது பெட்ரு மார்க்ஸ் இல்லை. கரண்ட் வந்துருச்சு, டியூப் லைட்டு இதெல்லாம் எரியும், நல்ல மைக் செட் இருக்கும். அந்த ஆசிரியர் கவிஞர் சொன்னது மாதிரி பெரியார் பேசி அந்தாண்ட ஒரு ஆள் நின்று அதை எடுத்து சொல்லி அதுக்கு அந்தாண்ட ஒரு ஆள் நின்று சொல்லி அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஒளிபெருக்கி வைத்திருக்கிற காலம். அந்த கூட்டங்களுக்கு திராவிட கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் வருவார்கள். எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் வருவார்கள். பெரியார் வந்திருக்கிறார், பெரியார் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இரவு 12 மணிக்கு, அப்போல்லாம் அந்த நேரம்லாம் கிடையாது, 12 மணி வரை கூட கூட்டம் நடைபெறும். நான் கலந்து கொண்ட கூட்டங்கள் திருத்துறைப்பூண்டி, விக்கிரவாண்டியம், கோட்டூர். என் ஊர்லேருந்து ஒன்று ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவில். அப்போ டிராயர் தான். சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் மட்டும் போக மாட்டேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிற பையனுள்ள 6-7 பேரை தயார் பண்ணிவிட்டு, வாங்கய்யா அந்த பெரியார் பேசுகிறா, நான் வாங்க போய் கேட்டு வரும்ன்ட்டு சொல்லி அழைச்சிட்டு போவேன். அப்போ நான் ரொம்ப விவரமானவன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் ரொம்ப விவரம்லாம் தெரியாது. அதனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு, அங்கே போய் அதை கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் கடைசியாக அவர் சொல்வது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு என் கட்சியில் வந்து சேருங்க, இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இப்போ. அப்படி ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது. அவர் எதையும் ஆதாரம் இல்லாமல் மேம்போக்காக பேசியதும் கிடையாது. அவர் சம்மணம் கொட்டி உட்காந்து தான் பேசினார். அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். நின்று பேசினதை நான் பார்த்தது கிடையாது. காலை சம்மணம் கொட்டி உட்காந்து பேசினதை. பக்கத்திலேயே புத்தக அடுக்குகள் இருக்கும். இன்றைக்கி எப்படி ஆசிரியர் புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஆதாரமாக பேசுகிறாரோ, இது அவரிடமிருந்து ஆசிரியர் கற்றுக்கொண்டது. ஒரு அடுக்கு ஒரு பெரிய உயரமாக இருக்கும். ஒவ்வொரு புத்தகத்திலும் அடையாளங்கள் வைத்திருக்கப்படும். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, ராமாயணத்தை பற்றி சொல்லிவிட்டு, நான் சொல்லலை, இந்த பாரு ராமாயணம் சொல்லுது பார் என்று அந்த பக்கத்தை எடுத்து படித்து காண்பிப்பார். மகாபாரத்தை எடுத்து படித்து காண்பிப்பார். ஒவ்வொன்றையும் ஆதாரமாக சொல்லுவார். அப்படி ஆதாரமாக சொன்னாலும் கூட கடைசியாக அவர் முடிக்கிற பொழுது, நான் இவ்வளோ நாளி நான் பேசினேன், நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்படி கேட்ட நீங்கள் நான் சொன்னது சரியான்னு பகுத்தறிவு கொண்டு பரிசீலனை பண்ணுங்க, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நிராகரிங்கள் தான் சொன்னார். இது சரியாக இருந்தால் என்ன இதை கேட்டுக்கிட்டு என்ன ஆதரிங்க அப்படி தான் சொன்னார். இதில் எவ்வளவோ உயர்ந்தபட்ச ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் சொல்கிறத கேட்டால் தானே இருக்கலாம், இல்லைன்னா போ என்றெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. நான் சொல்கிறது தான், இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. மிகச்சிறந்த ஜனநாயகத்தை பின்பற்றினார்.